திரு ஷியாம். ஏற்கனவே எம்பியாக இருக்கிறவர் ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்ற கேள்வி அப்ப எழுந்தது. அதற்கு பல்வேறு காரணங்களும் கூறப்பட்டன. இன்னைக்கு தாம் போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம்? ஏன் இந்த திடீர் மாற்றம்? திரும்ப ஆரம்பத்தில் எடுத்ததும் ஒரு ராங் டிசிஷன் தான். அதாவது ஒரு இம்பல்ஸ், ஏதாவது ஒரு உந்துணர்வு காரணமாக, ஒரு பயம் காரணமாக, கோபம் காரணமாக அரசியல்ல இது மாதிரியான தவறான முடிவுகளை எடுப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். திரும்ப அப்படியான ஒரு முடிவை தான் எடுத்தார். முடிவை திருத்திக் கொள்கிறார். ஆனாலும் ஒரு டேமேஜ் ஆயிப்போச்சு. அதை மறுப்பதற்கே இல்லை. பெர்செப்ஷன் செட் ஆயிடுச்சு. அவங்க கட்சிக்குள்ளேயே ஆயிருக்கு, திமுகலயே ஆயிருக்கு. திமுகல ஏற்பட்ட அந்த மன முறிவுங்கிறது ஒருவேளை தனது தேர்தல் தோல்விக்கே காரணமாகி விடுமோ என்கிற ஒரு பயம்தான் இப்ப ஒரு வியூகத்தை மாத்திருக்கிறார். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். மாநில அரசியலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன் என்பதான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஒரு மூத்த அரசியல் தலைவரும் கூட. அப்படி இருக்கும் போது இப்படி திடீர்னு அந்த முடிவை மாற்றுவது எத்தகையதா பாக்குறீங்க? அவரோட முடிவு அவர் பத்திரிகை பேட்டியாவும் கொடுத்திருக்கிறாரு. அந்த பத்திரிகை அதை யூடியூப்ல அவர் அப்படியே டோட்டலா அந்த வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயல்பாக ஒரு வீடியோ வெளியிடும் போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்? ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம், பாடி லாங்குவேஜ் பார்ப்போம். அப்போ திரும்ப தெளிந்தெடுத்த முடிவா தான் அது தெரிந்தது. 2026க்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மாறும். எனவே நான் சட்டமன்றத்துக்கு போட்டியிட விரும்புகிறேன். இதான் அவர் சொன்னது இதுதாங்க. அதை இப்ப மறுத்தெல்லாம் பயனில்லை. இதற்கு பிறகு அவருக்கு அழுத்தம் வந்திருக்கும். திமுக கூட்டணி அதை ரசிக்கல, திமுக ரசிக்கல, அது நன்றாகவே தெரிந்தது. 8 தொகுதிங்கிறது எத்தனையோ கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணி ஒரு தொகுதியை மாற்றி கொடுக்கறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 8 தொகுதி வாங்கியாச்சு. இது பிறகு அவருக்கு ஏன் கொடுக்கல, இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிற விளக்கம் தேவையில்லை. ஏன்னா அவர் கட்சி தலைவர், அவர் சொல்ற முடிவை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் செய்யணும். அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துதான் அவர் காட்டு மன்னார் கோயில்ல நான் போட்டி போடுவேன்னு சொன்னாரு. இப்போதாவது பின்வாங்கி இருக்கிறார். அந்த வகையில வேணா மகிழ்ச்சி அடையலாம். திமுக எப்படி அதை ரீடு பண்ணும்? அப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன கூட்டணி வந்துரும் சொல்றீங்களா? அப்படிதான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா நாங்க தனியாக ஆட்சி அமைப்போம்னு ஒரு கூட்டணி பார்ட்னருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆயிருது. அது எவ்வளவு பெரிய பேட் டிசிஷன். இப்ப எவ்வளவுதான் இவர் சரி பண்ணாலும் இனி எல்லாரையும் கட்டமைச்சு கொண்டு போகணும். அப்கோர்ஸ் அது இன்னும் டைம் இருக்குதுங்க. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் பேசு பொருளா இருக்காது. அதெல்லாம் நான் உணர்ந்து கொள்கிறேன். நீங்களா அதை பெரிய அளவுக்கு மாற்றி ஒரு கருத்தை இங்க விதைச்சிட்டீங்க. அந்த கருத்து சரியில்லை, அது விஷ கருத்து. எனவே நான் போட்டியிடல, இளையபெருமாள் ஐயாவோட மகனை நான் போட்டியிட சொல்றேன் இப்படின்னு அவர் சொல்றார். இப்போது அவர் எடுத்திருக்கிற முடிவு அது நான் பாராட்டுகிறேன். காரணம் என்னன்னா அது கொஞ்சம் கஷ்டமான முடிவு தான். போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டி போடலைங்க அப்படின்னு ஜகா வாங்குறதுங்கிறது உண்மையிலே ஒரு அரசியல் தலைவர் கஷ்டமான முடிவு தான். எனக்கு அவர் ரொம்ப இளைஞரா இருந்த காலத்துல இருந்து தெரியும். 99ல இருந்து இந்த தேர்தல் அரசியல் அவர் இருக்கிறாரு. சரி, கஷ்டமான கசப்பு மருந்தாக இருந்தாலும் கூட்டணியின் நன்மைக்காக அந்த மருந்தை உட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.